பிளாக் ஃப்ரைடே சேல்ன்றது 1980ஸ்லேயே வந்து யூஎஸில் ஸ்டார்ட் பண்ணாங்க இதெல்லாம். இது எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு சீசனில் அதாவது இயர் எண்டில் இதை என்ன பண்ணுறாங்கன்னா, பிளாக் ஃப்ரைடேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி இருக்கிற ஸ்டாக் எல்லாம் காலி பண்ணி கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு புது ஸ்டாக் அவங்க வர வச்சு ஃப்ரெஷ்ஷாக சேல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஸ்டாக் குடோனில் இருக்கும். அதை காலி பண்ணால் தான் இவங்களுக்கு அந்த ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால் இவங்க என்ன ஒரு ஐடியாலஜி ஃபாலோ பண்ணாங்கன்னா, பிளாக் ஃப்ரைடே. ஃபஸ்ட்டு பிளாக் ஃப்ரைடேன்றது என்னென்னா, ஃப்ரைடேன்றது வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகிற டே தான் ஃப்ரைடே நம்மளுக்கு. பிளாக்ன்றது முதல்ல வந்து யூஎஸில் எப்படி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, முதல்லலாம் வந்து ஷோரூம்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது 80s காலகட்டத்தில். அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் தான் அதிகமாக இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிளாக்ன்றது ஒரு க்ரௌடட் பிளேஸ் தான் பிளாக். அந்த பிளாக் ஃப்ரைடேன்றதை அப்படி தான் ஆரம்பிச்சது தான் இந்த பிளாக் ஃப்ரைடே, க்ரௌடட் ஃப்ரைடே. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிளாக் ஃப்ரைடேல இருக்கிற ஸ்டாக்கை எல்லாம் கொட்டி வியாபாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. அது ரொம்ப வெற்றிகரமாக போகுது. அதாவது உதாரணத்துக்கு இவங்களோட அசல் ஒரு ரூ. 100 பொருள்னா அதை ஒரு ரூ. 120, அதாவது அதுக்கான விலை வந்து 250 300 இருக்கிற பட்சத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மினிமம் மார்ஜின் ஒரு ₹20 மார்ஜின் வச்சுட்டு சேல் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணும்போது மக்களுக்கு ஒரு ஆர்வம், ஐயோ ஆஃபரில் கொடுக்குறாங்க